புதுச்சேரியில் 2021 ஏற்பட்ட கூட்டணி 2026 மீண்டும் தொடர வேண்டும் என்றால் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து பற்றிய எழுத்துப்பூர்வமான உறுதிமொழி கடிதம் மற்றும் ஜோஸ் சார்லஸ் மார்டினின் லட்சிய ஜனநாயக கட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைக்கக்கூடாது என்ற நிபந்தனையுடன் கடந்த வாரம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதற்கு பாஜக ஒப்புக்கொண்டால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவிற்கு 14 தொகுதிகளும் என்ஆர் காங்கிரசிற்கு 16 தொகுதிகளும் என முடிவு செய்யப்பட்டது. ஆனாலும் இதுவரை தொகுதிகள் குறித்து முடிவுகள் செய்யப்படாத நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் அதிமுகவிற்கு தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் தொகுதி பகிர்ந்து அளிக்கப்படும் என்று பாஜக உறுதியளித்தது. இதனால் எரிச்சலடைந்த முதலமைச்சர் ரங்கசாமி கூட்டணி குறித்து பாஜகவிடம் பேசுவதை தவிர்த்து வந்தார். இதனால் அவருக்காக பாஜக நிர்வாகிகள் பல மணி நேரம் காத்திருந்தும் ரங்கசாமி சந்திக்க மறுத்துவிட்டார். இந்த நிலையில் ரங்கசாமியை சமாதானம் செய்வதற்காக புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், மாநில தலைவர் ராமலிங்கம் ஆகியோர் டெல்லி சென்றனர். அப்போது அங்கு முகாமிட்டு புதுச்சேரியின் அரசியல் குறித்து பேசியதாக தெரிகின்றது. இதனை கேட்டுக்கொண்ட தலைமை முடிந்த அளவிற்கு ரங்கசாமியை சமாதானம் செய்யுங்கள், இல்லை என்றால் என்ஆர் காங்கிரஸ் இல்லாத மற்ற கட்சிகள் ஒருங்கிணைந்து கூட்டணியை கட்டமைத்து வருகின்ற தேர்தலை சந்தியுங்கள் என்று கராராக கூறிவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் அதிருப்தியுடன் புதுச்சேரி திரும்பிய மத்திய அமைச்சர் மன்சுக் மண்டேவியா, அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் முதலமைச்சரிடம் பேசுவதற்காக புதுச்சேரியில் முகாமிட்டு உள்ளனர். ஆனால் இதனை அறிந்த முதலமைச்சர் ரங்கசாமி அமாவாசையான நேற்று சேலத்தில் சுவாமி தரிசனம் செய்த அவர் இன்று பிரதமரை நாளை கரிநாள் என்பதாய் காரணம் காட்டி சேலத்திலிருந்து மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கும் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கும் சுவாமி தரிசனம் செய்ய சென்றுவிட்டார். மேலும் ரங்கசாமி வருகைக்காக மத்திய அமைச்சர் மன்சுக் மண்டேவியா, அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம், மாநில தலைவர் ராமலிங்கம் ஆகியோரும் இலவு காத்த கிளியாக புதுச்சேரியில் காத்துள்ளனர். ஒருவேளை வெள்ளிக்கிழமை இரவு முதலமைச்சர் ரங்கசாமி வீடு திரும்பினால் சனிக்கிழமை என்று அப்பா பைத்திய சுவாமி கோயிலில் சுவாமி தரிசனம் செய்து அன்னதானம் வழங்கி அவரது வேலைகளை முடிப்பதற்கு பிற்பகல் 2 மணி ஆகிவிடும். அதுவரை தேசிய ஜனநாயக கூட்டணி குறித்து யாரும் பேச முடியாத சூழ்நிலை புதுச்சேரியில் ஏற்பட்டு உள்ளது. இதனால் கூட்டணியில் உச்சகட்ட குழப்பம் நிலவி வருகிறது. மேலும் ரம்ஜான் ஞாயிற்றுக்கிழமை என அடுத்தடுத்து அரசு விடுமுறை வருவதால் வருகின்ற 23ஆம் தேதியோடு வேட்புமனு தாக்கல் முடிவடைகிறது. இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் கையை பிசைந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு மாநில கட்சிகளும் தண்ணீர் காட்டும் பாஜக தற்போது ரங்கசாமி கூட்டணிக்காக தவமாய் தவம் கிடக்கிறது. இது புதுச்சேரி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒருவேளை சனிக்கிழமையன்று அனைத்து பணிகளையும் முடித்துவிட்டு ரங்கசாமி மீண்டும் பாஜக மேல்நிலை தலைவர்களை சந்திப்பாரா அல்லது கூட்டணியிலிருந்து விலகி தனித்து போட்டியிடுவாரா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியுள்ளது. இதே நிலை திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சியிலும் ஏற்பட்டுள்ளதால் தொகுதி பங்கீடுகள் குறித்து இன்னும் முடிவு செய்ய முடியாததால் 30 தொகுதிகளிலும் திமுகவும் காங்கிரஸ் கட்சிகளும் போட்டி போட்டுக்கொண்டு வேட்பு மனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.